கரூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல நேரில் செல்லும் விஜய். கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது சுகுணா என்ற ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கரூர் பலி எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் 4 மணி முதல் 10 மணி வரை பரப்புரை செய்வார் என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக காலையிலிருந்து குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அவரின் பேச்சை கேட்க பரப்புரை வாகனத்தை முன்பு அங்கு கூட இருந்தவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு முன்னே சென்றனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து விஜய் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் மயங்கிவிட ஆரம்பித்தனர். கரூர் சம்பவம் குறித்து விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில், இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழண்டு கொண்டிருக்கிறேன். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று பதிவிட்டிருந்தார். அத்துடன் நெரிசலில் சிக்கி உயிர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சமும் நிவாரணம் வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் சொல்வதற்காகவும் நிதி உதவியை வழங்குவதற்காகவும் எப்போது கரூர் செல்வது என்பது தொடர்பான ஆலோசனைகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் நடத்தி வருகிறார். இச்சம்பவத்தால் விஜயின் குடும்பமும் மிகுந்த சோகத்தில் உள்ளார்களாம். விஜயின் மனைவியும் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வர இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூர் செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் துயரத்திலிருந்து அங்குள்ளவர்கள் தாவேகா மீது கொதிப்பிலும் கோபத்திலும் உள்ள பொழுது விஜய் இந்த வருகை அவர்கள் மேலும் கொதிப்படைய செய்யலாம். இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு விடலாம் என்று கூட கருதி போலீசார் விஜய் வருகைக்கு மறுக்கலாம் என தகவல்களும் வருகின்றன.